இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவர 140 நாடுகள் ஒன்று சேர்ந்துள்ளன. இந்த வரிசையில் ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா ஆகிய நாடுகள் களமிறங்கியுள்ள சம்பவம்தான் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் 2 ஆண்டுகளை கடந்தும் நீடித்து வருகிறது. ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். நீண்ட நாட்களாக நீடித்து வரும் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஐரோப்பிய நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தின. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனையடுத்து களமிறங்கிய அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் பாலஸ்தீனத்தை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரிப்பதாக கனடா, ஆஸ்திரேலியா நாடுகள் அறிவித்துள்ளன. அதே சமயம் பாலஸ்தீனத்தில் அமைதியை மீட்டெடுக்கும் நோக்கில் வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கையாக பாலஸ்தீனத்தை முறையாக அங்கீகரிப்பதாக அறிவித்தார் பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர். இது குறித்து பேசிய அவர், மத்திய கிழக்கில் நீடித்து வரும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் பாலஸ்தீனத்தை அரசாக நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இரு நாடுகளுக்கு இடையான மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்த அறிவிப்பை வெளியிடுகிறேன் என கூறியுள்ளார். இந்த அறிவிப்பு ஹமாஸ் படையினருக்கு அளிக்கும் வெகுமதி என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதேபோல பிரிட்டன் பிரதமர் அறிவிப்புக்கு சில நிமிடங்களுக்கு முன்பே பாலஸ்தீன அரசை முறையாக அங்கீகரித்த முதல் G7 நாடாக கனடா ஆனது என பிரதமர் மார்க் கார்னி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அது மட்டுமின்றி பாலஸ்தீன அரசு மற்றும் இஸ்ரேல் அரசு இரண்டிற்கும் அமைதியான எதிர்காலம் உருவாகும் என்பதால் பாலஸ்தீனத்தை அரசாக அங்கீகரிக்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல ஆஸ்திரேலியா பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப்பட்ட நாடாக அறிவிக்கிறோம் என பதிவிட்டுள்ளார். ஆஸ்திரேலியா, பிரிட்டன், கனடா ஆகிய 3 நாடுகளின் இந்த அறிவிப்புக்கு இஸ்ரேல் தலைவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வர வேண்டும், ஐநா உதவியை அனுமதிக்க வேண்டும், நீண்ட கால அமைதியை நோக்கி நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கும் என கடந்த ஜூலை மாதமே பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்தே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை 140க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே பாலஸ்தீன அரசை அங்கீகரித்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.